Hi guys, good morning to everyone and welcome to the channel Ada247 Tamil. உங்களுக்கான செஷன் இன்னைக்கு editorial we guys are going to see right now here. இன்னைக்கு நம்ம vocabularies மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். As we guys have discussed a lot of reading practice and everything the last 2 weeks and all year. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணதுனால இதுக்கப்புறம் நம்ம வெக்காபுலரி டிஸ்கஷன் ரொம்ப அதிகமாக பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால ஸோ லெட்ஸ் கண்டினியூ வித் ஆர் வெக்காபுலரி. ஸோ கைஸ் ஆஸ் யூஷுவல் ஏற்கனவே பார்த்த சில வேர்ட்ஸையும் நான் ரிவைஸ் பண்ணி விட்டுறேன். ரிவைஸ் பண்ணதுக்கப்புறமா தான் we guys are going to go for some new words and everything and all here. ஸோ ரிவைஸ் அப்படின்ன உடனே ஏற்கனவே பார்த்த வேர்ட்ஸை திருப்பி எடுக்கிறேன் அப்படின்றது கிடையாது. தோஸ் வேர்ட்ஸ் ஆர் ஆல்சோ ரிப்பீட்டட் இன் த எடிட்டோரியல் ரெகுலர்லி அப்படிங்கிறதுனால I'm just revising those words here. Okay, so let's start with our session today here. Let's start with our session. இன்னையோட session பார்க்கறதுக்கு முன்னாடி we'll just see about the quote of the day here. இன்னையோட quote என்ன அப்படின்னா is nothing but go for it now. The future is promised to no one. எப்பவுமே நம்ம வெற்றி எதுவோ அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் because it is not determined. இதுதான் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே இன்னும் determine பண்ணவே இல்லை. So we don't want to worry about the others here. We don't want to think about others here. We have to move on. We have to go along for our future and our aim also here. ஏன்னா அது யாருக்கும் நிர்ணயிக்கப்படவில்லை அப்படின்றத மட்டும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணணும். Okay guys, is that clear for everyone? And let me go for the quiz of the day here. What is the synonym of the word expiate? expiate அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்ன? இதில் இந்த எக்ஸ் அப்படிங்கிற வேர்ட்லேயே நமக்கு தெரியும் லைக் சம்திங் கம்மிங் அவுட் ஆஃப் இட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வி கேன் சே லைக் ஒரு கில்ட், ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம், அந்த வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஜஸ்ட் அமென்ஸ் ஃபார் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அமென்ஸ் ஃபார் தி கில்ட்டினஸ் அப்படின்னு சொல்கிறது, அதாவது தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய செயலை தான் they used to say by the word expiate. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது revenge will not be there, supporter will not be there, keep will not be there. Absolve is the one and only word which gives the exact meaning of the word expiate. So option A is the right answer for the word expiate. I hope எல்லாருக்கும் இந்த word கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா just correct your mistakes here. So expiate is nothing but we can fix that the word is going to be absolve. Absolve is the right answer for the question here. Okay, so let's continue with our today's editorial words. அதுக்கு முன்னாடி வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்க எல்லாரும் ஒரு சின்ன லைக் அண்ட் டூ ஷேர் த வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஹியர் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் யோர் ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் த டே இஸ் bolster. bolster அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னா இட் இஸ் நத்திங் பட் சப்போர்ட் ஆர் வி கேன் சே ஸ்ட்ரென்தன். ஒரு விஷயத்துக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு எப்படி தூண் கொடுத்து நம்ம சப்போர்ட் கொடுக்குறாங்க, பில்லர்ஸ் இதெல்லாம் கட்டுறாங்க இல்லையா. ஸோ அந்த பில்லர்ஸ் மாதிரி கொடுக்கறது எல்லாமே பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்துக்கும் சப்போர்ட்டுக்காகவும் கொடுக்குறது தான். ஸோ தட்ஸ் வாட் தி யூஸ் டு சே. பில்லர் bolsters the building அப்படின்னா என்னென்னா பில்லர் வந்து strengthen the buildingனு சொல்லலாம் அல்லது support the building அப்படின்னு சொல்லலாம். ஸோ bolster is nothing but a big support அல்லது big strength அப்படிங்கிறது தான் bolster. And our next word is going to be comorbidities. இந்த வேர்ட் வந்து எப்போ வந்துச்சுனாலுமே ரிமெம்பர் அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிசீஸ் ஓரியன்ட் பேராகிராஃப் தான். ஓகே, அந்த பேராகிராஃப் வந்து டிசீஸ் ஓரியன்ட் பேராகிராஃபாக தான் அதிகமாக இருக்கும். ஸோ கோமோபிடிட்டிஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் லைக் ஒரே நேரத்தில் வந்து எல்லா டிசீஸும் ஒட்டுமொத்தமாக அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. லைக் ஒரு பக்கம் ஃபீவர் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஃபீவரோடு சேர்ந்து லைக் லிட்டில் பிட் வந்து பிபி வருது, பிபியோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து ஜாயின் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி. ஒரு இல்னஸ் இல்லாமல் மோர் தேன் ஒன் டிசீஸ் அட் த சேம் டைம் ஒரே டைமில் நிறைய டிசீசஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து கோமோபிடிட்டிஸ். லைக் நம்மளுடைய கொரோனா வைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம். இப்போ புதுசாக இன்னொரு உருவம் எடுத்து இன்னொன்று வந்திருக்கு. ஸோ அதோடு சேர்த்து இன்னும் பலதரப்பட்ட டிசீசஸும் எஃபெக்ட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத they are just mentioning it here. And next word is dire. டயர் அப்படின்ற வேர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் த மோஸ்ட் நெசசரி வேர்ட் ஆல்சோ ஹியர். அதாவது வி கேன் சே லைக் ரொம்பவும்
ஃபியர்னஸ் அதிகமாக இருக்கக்கூடியது, which means like இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம் அப்படின்னா டெஃபினெட்லி எடுத்து வச்சோம் அப்படிங்கிறத விட we can just say here COVID-19 is a dreadful disease அப்படின்னு சொல்லலாமா? It's a dreadful disease அப்படின்னா என்ன? It is a dire disease அப்படின்னும் சொல்லலாம். It's a dreadful or dire, both has a similar meaning here. dreadfulனா சீக்கிரம் அழிக்கக்கூடியதுன்னு சொல்லலாம், or ரொம்ப டேஞ்சரஸ் அல்லது ரொம்ப அன்பிளசன்ட், ரொம்ப பேட் சிச்சுவேஷனை இண்டிகேட் பண்ணக்கூடியதை தான் they used to say by the word dire. So we can say here it is like a bad or unpleasant அப்படின்னும் சொல்லலாம். This is all the meaning of the word dire. And our next word is nothing but efficacy. Efficacy அப்படிங்கிறது ரொம்ப frequent-ஆ repeated-ஆ இருக்கக்கூடிய word. It means efficient. Efficacy அப்படின்னாலே ரொம்ப perfective, efficient-னு சொல்லலாம் அல்லது effective-னு சொல்லலாம். Like ரொம்பவும் better, always. It requires அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் they used to Okay guys, is that clear for everyone here? Efficacy is nothing but ரொம்பவும் effectiveness, ரொம்ப formal வேல அது effective-ஆ இருக்கு அப்படின்னு சொல்றத they used to say by the word efficacy. And our next word, seemingly. Seemingly is nothing but like apparently. Apparently அப்படின்னா என்னன்னா ரொம்ப கிளியரா இருக்கிறது. On the face of it அப்படின்றது என்ன, நேருக்கு நேர் நம்ம பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நேருக்கு நேர் சில செயல்களில் ஈடுபடுறதுக்கு பேர் தான் வந்து we used to say by the word apparently, or we can say by the word seemingly also here. So it happened seemingly அப்படின்னு சொல்லுவாங்க. It happened seemingly அப்படின்னா என்னன்னா ரொம்ப கிளியரா தெளிவா இது நடந்திருக்கு, எவிடென்ட்டோட நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த எவிடன்ஸோட நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் they used to say by the word seemingly. So we can just say here, even நிறைய பேருக்கு தெரியும் this like நிறைய பேரோட murders வந்து it happened in apparent manner, it happened seemingly in front of all the public. அப்படின்னா என்னன்னா எவிடன்ஸ் எல்லாருக்கும் முன்னாடியும் தெரிஞ்சே தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றது seeminglyங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங். And our next word is placebo. Placeboங்கிறது வந்து again this also will be related to the disease அப்படின்னா என்னன்னா அதுக்கான மெடிசின்ஸ்க்கு they will be using the word placebo here. So placebo is nothing but ஒரு மெடிசன் இருக்கு, ஆனால் அந்த மெடிசனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித தெராப்பட்டிக் வேல்யூவும் இருக்காது. வேல்யூ எதுவும் இருக்காது அப்படின்னா என்னன்னா லைக் இப்போ டிசீஸுக்கு நம்ம மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மருந்து கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக்காவோ இல்லை அதுக்கு ஆன்டியாக இருந்தால் தான் இட் வில் பி ஒர்க்கிங் அவுட், ரைட்? ஆன்டிபயோட்டிக்காக டெஃபினட்டாக இருக்கணும், which means it must fight against. லைக் ஃபீவருக்கு ஃபீவர் டேப்லெட் போடுறோம் அப்படின்னா அந்த ஃபீவர் அது ரெடியூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நோ தெராப்பட்டிக் வேல்யூ அப்படின்னா என்னன்னா இட் வில் நாட் ரெடியூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நோ கியூரிங் வேல்யூ அப்படின்னும் சொல்லலாம். அதை கண்டிப்பாக குணப்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில மெடிசின்ஸை தான் they used to say by the word placebo. So placebo is nothing but there is a medicine, but அது cure பண்ணுமா அப்படிங்கிறது தெரியாத இருக்கக்கூடிய தெரியாம இருக்கிறத தான் they used to say by the word placebo. And next one, inoculate. Inoculate is nothing but like immunize னு சொல்லலாம், vaccinate. Like இப்போ வந்து பார்த்தோம் இல்லையா placebo. placeboக்கு ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க. It might be like injection-ஆ இருக்கலாம், இல்லை டேப்லெட்ஸாக இருக்கலாம், anything might be there. அப்போ அதை கொடுக்கறதுக்கு எஃபெக்ட் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த கொடுக்குறாங்க இல்லையா மெடிசன் கொடுக்கறது அல்லது இன்ஜெக்ஷன் போடுறது, இதை தான் வந்து they used to say by inoculate. So sorry, inoculate, it is not inoculate, inoculate, which means immunize or vaccinate. Immunization வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய சில இன்ஜெக்ஷன்ஸ் or like a medicine or anything here. So like the antibiotic has been inoculated to the children அப்படின்னு சொல்லலாம். லைக் நிறைய சாஸ் வைரஸ், இந்த மாதிரி நிறைய வைரஸ் இருக்கு. ஒவ்வொரு வைரஸ்க்கும் வந்து இந்த தடுப்பூசி அப்படின்னு போடுவாங்க இல்லையா? அந்த தடுப்பூசிங்கிறத தான் they used to say by inoculate. And next one, inferno. Inferno அப்படிங்கிறது இட்ஸ் லைக் we can say like a fire. ஒரு ஃபயர், பட் அது கண்ட்ரோலை மீறி போகக்கூடிய ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், ஒரு ஃபயர் தான். திடீர்னு தீ பிடிச்சி எரியுது, பட் அதை வந்து அணைக்க முடியாத அளவுக்கு இட் வாஸ் கம்ப்ளீட்லி கோயிங் அவுட் ஆஃப் த கண்ட்ரோல். நம்ம கை மீறி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றத தான் இன்ஃபெர்னோ அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் வாட் அ லார்ஜ் ஃபயர் விச் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், கையை மீறி போய்கிட்டு இருக்குன்னு சொல்றத இன்ஃபெர்னோ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஐ ஹோப் ஸோ எவ்ரி ஒன் ஆர் அவேர் ஆஃப் த மகாராஷ்டிரா ப்ராப்ளம் இல்லையா? மகாராஷ்டிராவில் நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை தான் they are indicating by this line here. And next one is
மஸ்டர். மஸ்டர் அப்படிங்கிற வேர்ட் வந்து சிமிலர் டு த வேர்ட் லைக் கேதர், அசெம்பிள், குரூப், இது எல்லாமே ஒன்னா கூடுறது அப்படிங்கிற ஒரு வேர்டோடைய இன்னொரு மீனிங் தான் வந்து மஸ்டர். ஐ திங்க் இதுக்கு ரிலேட்டடாக நிறைய வேர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் தட் இஸ் நாட் அன் இம்பார்ட்டன்ட். வி கேன் ஈஸிலி ரிமெம்பர் த வேர்ட்ஸ் லைக் காங்கிரிகேஷன், மாஸ், குரூப் அண்ட் மாப், கேதர், இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் என்ன, எல்லாம் ஒன்றா கூடுறது அப்படிங்கிறது தான் they used to say by the word master. Next one, perished. Perished is nothing but like ஒருத்தங்களுடைய எஃபெக்ட் வாஸ் ஹேப்பன் சடன்லி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஃப்ரூட் இருக்குது. ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக டீகே ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த டீகே ஆகுறது வந்து ரொம்ப வயலண்ட்டாக டீகே ஆகிருக்கும். விச் மீன்ஸ் we can't யூஸ் இட் again over here. அது திரும்பவும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இட் would happen here. So die in a violent or in a sudden way, or we can say like decayed. கம்ப்ளீட்டாக டீகே ஆகிடுச்சு, அழுகி போயிடுச்சு, இது எதுக்குமே யூஸ் ஆகாத லெவலுக்கு சடனாக டீகே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறது கூட we can say by the word perished. Perished is also one among the meaning you have to remember. And the next word is plunged. Plunged is nothing but we can say here, இப்போ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்குன்னா அதுலேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தன்னை தானே காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குதிப்பாங்க இல்லையா. வெளியில் ஜன்னல் வழியாக குதிக்கிறது, இல்லை மேலேருந்து கீழே குதிக்கிறது, இந்த மாதிரி பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். விச் மீன்ஸ் குவிக்காக எல்லா ஆக்ஷனையுமே நடப்பாங்க. அதுதான் jump or dive quickly or energetically. So all the people or all the children plunged out of the building அப்படின்னு சொல்லலாம். All the children plunged out of the building அப்படின்னா என்னன்னா they jumped out of the building. They jumped. ஒரு பயம் அப்படின்றதையும் தாண்டி ஒரு எனர்ஜெட்டிக்காக குவிக்காக அவங்க ஜம்ப் பண்ணுறதுக்கு பேர் தான் plungedங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் ஒன். And next word is embarked. Embarked அப்படிங்கிற வேர்டுக்கான ஒரே ஒரு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா it is nothing but begin or start. We can just say here it is begin or start. ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றத they used to say by the word begin. Okay, we can just say here ஒரு விஷயத்தை நம்ம initiate பண்றோம், start பண்றோம் அப்படின்னு சொல்றத they used to say by this word here. Okay, and now let's move on with our next word. So அதுக்கு முன்னாடி I just want to intimate you guys, உங்களுக்கான TNPSC மெகா பேட்ச் மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கான SSC பேக் இருக்கு, உங்களுக்கான குரூப் 2 பேட்ச் 2A கான பேட்ச் வந்து February 1st இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. So guys, if you are willing to join any of these batches, இல்ல இது எனக்கு தனித்தனியா பே பண்ண வேணாம் அப்படினாலும் you have your மெகா பேக் right now here. So இதுல எதை நீங்க பண்ணணும்னாலும் என்னோட கோட் Y205ங்கிற கோட மறந்துடாதீங்க. ஆஃபர் இன்னைக்கு 77% இருக்கு. Don't miss that opportunity. Okay guys, let's move on with our next part of our editorial words here. அடுத்த words என்னன்னு பார்த்தீங்கன்னா legitimately. So legitimately is nothing but legal confirmation. Legitimate, illegitimate, இந்த words எல்லாமே ரொம்ப frequent-ஆ நான் சொல்லிட்டு இருக்கேன். which is your legal confirmation அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த லெஜி, லிட்டி, இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னாலே ஆல்வேஸ் இட் இண்டிகேட்ஸ் யுவர் லீகல். லிட்டிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணுறதை பற்றி சொல்கிறது. லெஜிட்டிமேட் அப்படிங்கிறது லீகலாக கன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ அத்தாரிட்டி, சுப்ரீம் கோர்ட், இது எல்லாத்தையும் வச்சு லீகல் கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து லெஜிட்டிமேட் அப்படிங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் ஒன். அண்ட் ஆர் நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் கோயிங் டு பி devastating. Devastating is nothing but we can say like ஒரு மிகப்பெரிய டேமேஜை கொடுக்கறது. லைக் இப்போ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடம் கண்டிப்பாக அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இன்ஃபெர்னோவாக இருக்குது அப்படின்னா definitely it will devastate the entire part here. Devastate the entire part அப்படின்னா causing a very very great damage, ரொம்பவும் பாதிப்பை உண்டாக்கி இருக்கும். we can say like destructive, ரொம்ப வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கக்கூடியது. ப்ராப்ளமேட்டிக் அப்படிங்கிறத விட டேமேஜ், சரி பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய சில டேமேஜ், ரொம்பவும் மிக பேரழிவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. லைக் ஃபார் அவர் இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ளட், எர்த்குவேக் ஆர் லைக் சுனாமி, இது எல்லாமே வந்து ஒரு டிவாஸ்டேட்டிங் நேச்சுரல் பார்ட். ஸோ டிவாஸ்டேட்டிங்னா இதெல்லாம் வந்தால் டெஃபினட்டாக ஒரு
great damagingறது உறுதி அப்படின்னு சொல்றதை தான் they used to say by the word devastating. Fine guys, is that clear? இது வரைக்கும் words எல்லாமே clear-ஆ இருக்கா? I think I'm going little bit fast here. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் queries இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்க. I'll give you the reply for each and every one here. Okay guys, don't worry about it here. என்ன மேம் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் டவுட் கேட்குறாங்க என்னால் ரிப்ளை பண்ண முடியாமல் இருக்கீங்க அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது புரியலை அப்படின்னா அதுக்கு கீழேயே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. I'll give you the solution for each and every queries here. Okay, don't feel or anything for this one here. And our next word, perfunctory. Perfunctory வந்து பார்த்தீங்கன்னா which is like இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கிலீஷ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட முழு மனதாக இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? தட் வாஸ் அந்த லைனுக்கான ஒன் வேர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா perfunctory அப்படின்னு சொல்லலாம். டூ இட் வித் யோர் ரியல் இன்ட்ரெஸ்ட். உங்களோட முழு மனசா உண்மையான இன்ட்ரெஸ்டோட ஒரு செயலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து perfunctory. தட்ஸ் வாட் குவிக், ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்வாங்க. இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கணும். லைக் வி கைஸ் நோ ஒரு பேராகிராஃப் படிக்கணும் இல்லை ஒரு புக் எடுத்து நம்ம படிக்கணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் படித்தோம்னா அந்த புக்கை வந்து 24 hours படிச்சுட்டே இருப்போம். ஆனால் அதே வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு படித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வித்தின் 1 hour or 2 hour we can complete the book also here. அதுதான் வந்து குவிக் ஆர் we can say like reading it with a real interest அப்படின்னு சொல்லலாம், which is called as perfunctory. So the book has been read with a perfunctory quality or perfunctory manner அப்படின்னு சொல்லலாம், which means like it has been done quickly or it has been carried out with some real interest. ஒரு உண்மையான முழு மனதா செயல்படுறதுக்கு பேர் தான் perfunctory. And our next word is aggravate. I think இந்த வேர்ட் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிவைஸ் பண்ணுறோம். ஸோ aggravate is nothing but ஒருத்தங்களை annoy பண்ணுறது அல்லது worsen. Especially the meaning is worsen here. எரியிறத்தில எண்ணெயை ஊற்றுறது அப்படின்றது தான் aggravate. Or we can say like exacerbate. Exacerbate அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? I hope you can remember that word here. Can you remember the word or not here? இந்த வேர்ட்ஸையும் நம்ம பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். exacerbate அப்படிங்கிற வேர்ட். exacerbate which means also is worsen here. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, which is required. இது எல்லாமே ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாரும் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வேர்ட்ஸ் ஒவ்வொன்றும் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ கைஸ் ஹியர். So aggravate it means nothing but annoy or worsen. Exacerbate is nothing but worsening it here. And our next word is ignition. Ignition is nothing but எரிய வைக்கிறதுக்கு. ignited அப்படின்னா என்னன்னா பத்தவை அப்படின்னு தமிழில் சொல்கிறது. just ignited அப்படின்னா என்னன்னா start to fire it அப்படின்னு சொல்கிறது. start burning, அதை initiate பண்ண. ignite the stove அப்படின்னு சொல்லலாம். ignite the stove அப்படின்னா என்னன்னா ஸ்டவ்வை வந்து பற்ற வைக்கணும். just make it to get fire, just start burning it அப்படின்னு சொல்றது. act of causing something to start burning, ஒரு விஷயத்தை எரிக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடியது. or we can say like all the sticks and everything has got ignited for the flames அப்படின்னு சொல்லலாம். ignited for the flames அப்படின்னா என்னன்னா அதனுடைய ஹீட்டுக்காகவோ இல்லை அந்த ஃப்ளேம்ஸுக்காகவோ we have ignited some sticks or anything here. I think you guys can get it here. even சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட அடுப்பு எரிக்கிறது இந்த மாதிரி எரிக்கிறக்கூடிய சில செயல்களாக தான் they used to say by ignition. And our next word is going to be saturated. saturated அப்படிங்கிற வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா full of moisture. saturated point அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். saturated point அப்படின்னா என்ன? ரொம்ப வெட் மாய்ஸ்ட். இதுக்கப்புறம் வந்து இது எஃபெக்ட் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் they used to say by saturated. கம்ப்ளீட்டாக ட்ரையை விட கம்ப்ளீட்டாக வெட்டாக இருக்கு, we can't use it. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தீக்குச்சி இருக்குது அப்படின்னா அது சேச்சுரேட்டட் பாயிண்டில் போடுற மாதிரி இருக்குது. it is saturated அப்படின்னா என்னன்னா அது கம்ப்ளீட்டாக மாய்ஸ்ட் ஆயிடுச்சு இல்லை வெட் ஆயிடுச்சு, ஸோ இதுக்கப்புறம் இது யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத சேச்சுரேட்டட். பட் சில பொருட்கள் வந்து வெட்டாக இருந்தால் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ based on the compounds, based on the components what we have in our hand, the point differs here. That's what full of moisture or wet அப்படிங்கிறது saturated அப்படிங்கிற வேர்டோட exact meaning. And our next word is evacuation.
எவாக்குவேஷன், எவாக்குவேட் அப்படிங்கிற வேர்ட் எல்லாமே நம்ம படித்த வேர்ட்ஸ் தான். எவாக்குவேட் அப்படின்னா என்னன்னா வெளிநடப்பு செய்தல் அப்படின்னு சொல்றது, which means removal or expulsion, பிடிச்சி வெளியே தள்ளுறது அப்படின்னு சொல்றது தான் எவாக்குவேஷன்ங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங். ஸோ ஜஸ்ட் we can say here after it's not required, just go away அப்படின்னு சொல்லுவாங்க. just go away அப்படின்னு சொல்றதுக்கு expulsion, or we can say like removal, just go, remove it, remove from the place அப்படின்னு சொல்றது. The next one, imprimatur. Imprimatur is authoritative approval. Especially பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கிங் ஆர் குயின் இருக்காங்கன்னா அவங்க வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க, அல்லது the main authority persons இருப்பாங்க இல்லையா. அப்போ கவர்மெண்ட் அப்ரூவல் அப்படின்னு சொல்றோம்னா imprimatur, which means it is authoritative approval. இது யார் அப்ரூவ் பண்ணணுமோ அவங்க அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றத we can say by the word imprimatur. So don't forget these words here. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு வேர்ட்ஸ் உங்களுக்கு. லைக் இன்னொரு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லைசன்ஸ் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் லைசன்ஸ் வந்து தானாக கிடைக்காது இல்லையா. வித்தவுட் எனி அத்தாரிட்டைசேஷன், அவங்களோட அப்ரூவல் இல்லாமல் எந்த ஒரு லைசன்ஸும் கிடைக்காது. ஸோ லைசன்ஸ் இஸ் அன் இம்ப்ரிமேச்சுவர், விச் மீன்ஸ் இட் நீட்ஸ் authoritative approval. அப்படி இல்லாம duplicate எதுவுமே நமக்கு work out ஆகாதுங்கிறத தான் they used to say. So license which was given by the authorities, the main authorities, அதுக்கான authorities இருப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுக்கான லைசன்ஸ் வாங்கணும்னா we need to meet the same அதுக்கு ரிலேட்டடான authorities. இதுவே நீங்க டிரைவிங் லைசன்ஸ்னா then according to what, எதுக்கு எந்த authority கிட்ட அப்ரூவல் வாங்கணுமோ that is what government approval அப்படின்னு சிம்பிளா ஒரே வேர்ட்ல கூட சொல்லலாம், which we call like imprimatur. And our next word, repudiation. Repudiation is nothing but rejection of an idea or an agreement, or some values, எது வேணாலும் சொல்லலாம். இது எனக்கு இனிமே தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்றது, கேன்சல் பண்றது, whatever you can say it over here. கம்ப்ளீட்டா வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு தான் வந்து repudiation. And our next word, unscathed. Unscathed is nothing but unharmed. எந்தவித பாதிப்பும் இல்லாமல் செயல்களை செய்யறதுக்கு பேரு தான் வந்து unscathed, or we can say unharmed. So there is no effect, no problem, nothing else அப்படின்னு சொல்றது unscathed-ங்கிற வேர்டோட exact meaning. And our next word is intuitively. இன்ட்யூட்டிவ்லி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ்லின்றது கிடையாது. இன்ட்யூட்டிவ்லி அப்படின்றது இட் இஸ் இண்டிகேட்டிங் வித்தவுட் எனி கான்ஷியஸ். அதாவது என்னன்னா ஒரு கான்ஷியஸே இல்லாமல் சில செயல்களை செய்கிறது, சுயநினைவு இல்லாமல் செய்யக்கூடிய சில செயல்களை தான் they used to say by intuitively அப்படின்னு சொல்லலாம். Fine. Without any consciousness, the person does not have any conscious, அவங்களோட சுயநினைவை இழந்து செயல்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் intuitivelyங்கிற வேர்டோட exact meaning. Fine. And our last and final word of today's session is regime. Regime is nothing but நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், which is the most powerful rule மாதிரி, which was created by the system or a government. ஒரு கவர்மெண்ட் உருவாக்கக்கூடிய ரூலை தான் they used to say by regime, or we can say by the word like reign அப்படின்னு கூட சொல்லுவாங்க. the most important system இதுதான். வம்சாவளிகளாக இப்படி தான் நடந்துகிட்டு வருது, இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் they used to say by the word regime. Okay, so don't forget the words here. இன்னைக்கு பார்த்திருக்க words எல்லாமே ரொம்ப 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 important, and don't miss any words of today's session here. எல்லா நாளும் நம்ம பார்க்கறது ரொம்ப important, பட் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்க words வந்து ரொம்ப repeatedா கேட்கக்கூடிய wordsங்கிறதுனால revise it and make sure you guys are studying it regularly also here. Okay, and your image of the day. I have two images here. What will be the answer for these two images? இன்னைக்கு நம்ம பார்த்த வேர்ட்ஸ்ல இருந்து இந்த ரெண்டு இமேஜில் எந்த வேர்ட் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுங்க. Can anyone get me the correct answer for this one here? If I'm not able to read the comments or anything, guys, I'm requiring your answer in the below comment box for this question. Yes, what will be the right answer? That's right, exactly guys. Here இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லையா, ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கிறதுனால inoculate will be the right answer for this one here. inoculate அப்படிங்கிறது தான் இன்ஜெக்ஷன் செட் பண்ணுறது, இன்ஜெக்ஷன் was given அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அக்ரீமெண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜ் இல்லையா. ஸோ இட் இஸ் லைக் ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு, which we can say like repudiation. Repudiation is the answer for this image here. So inoculate and repudiation becomes the answer of this two images here. So யாராவது வேற ஆன்சர் சஜஸ்ட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Definitely I'll say whether your answer also will be right or wrong here. Okay guys, I hope so session வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால மறக்காம ஒரு லைக் and do subscribe the channel if you haven't. வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. டெஃபினட்டாக எல்லாருமே யூட்டிலைஸ் ஆகணும். அதுக்காகவாது you guys have to share the video to your friends also here. Any queries எது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. Definitely we will give you a solution for the query here. Okay, thank you guys, bye bye. Meet you in the next session with some different topic here. Okay, bye bye guys.